அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி ஜாதகம் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நமக்கு இதுகளோட தாக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இதெல்லாம் உண்மைதாங்க. இதில் மாற்று கருத்தே என்னைக்குமே கிடையாது. அது இன்னைக்கா இருந்தாலும் சரி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, 1000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, கிரகங்களின் தாக்கம் அப்படிங்கிறது நம்ம மேலே எப்பொழுதுமே ஏற்படுத்தி, அதோட தாக்கம் அப்படிங்கிறது நம்ம மேலே கண்டிப்பாக ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இந்த 9 நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறுன்னு சொல்லப்படுற சூரியன், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்புறமா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது. இவங்களோட தாக்கம் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே, ஒவ்வொரு நிமிஷமுமே அவங்களோட தாக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நவக்கோள்கள் அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே சாதாரணமாக எடை போட்டுறவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளோட வாழ்வியல் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா கிரகங்களை சார்ந்து தான் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். யாரெல்லாம் இந்த கோள்கள் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம மேலே அதோட தாக்கங்கள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அப்படிங்கிறத இந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் என்ன ஆகுது? இப்போ அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா கடல் அப்படிங்கிறது இந்த கடலோட அந்த வீரியத்தன்மை அப்படிங்கிறது மற்ற நாளில் இருக்கிறத விட அதிகமாக காணப்படும். இந்த கடல் பொங்கி எழுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வரதாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது மனநலம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனம் அப்படிங்கிறது அலைப்பாய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மனதோட தொடர்புடைய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது இல்லாமல் சந்திரனின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்தன்மை அப்படிங்கிறது. அதனால நம்மளோட மனதையுமே நம்ம நீர்த்தன்மை கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு நீர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஓடையாட்ட ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியதான் நீர்த்தன்மை. எந்த ஒரு இப்போ ஒரு காப்பர் வெசலோ இல்லைன்னா ஒரு டம்ளர் எதுக்குள்ள அந்த தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாலும் அதோட ஷேப்பை அது எடுத்துக்கும். அதே மாதிரி அந்த தண்ணி ஓடிட்டே இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது தூய்மையான நீராக இருக்கும், அதில் நீராடலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நீங்கள் ஒரு குட்டையில் நின்றுச்சுன்னா அதில் தான் கொசு வர்றது, அப்புறமா இந்த மாதிரி பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாமே உற்பத்தி ஆகிறது. மலேரியா, இந்த மாதிரி நோய்கள் உற்பத்தி ஆகுமே அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் தான். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனமும். நம்ம மனம் எதுலேயுமே சஞ்சலப்பட்டு நிற்காம அது பாட்டுக்கு ஒரு அந்த ஆன் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்க வரைக்கும் நம்மளோட மனசுக்கு எந்த பாதிப்பும் அப்படிங்கிறது வராது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சங்கடங்கள் வந்தாலோ இல்லை எதையோ ஒன்று நினைக்க ஆரம்பித்தாலோ அந்த நேரத்தில் மனம் அப்படிங்கிறது நமக்கு தேங்கி, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தேங்கி நிற்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் நமக்கு இந்த மனசு இறுக்கமாகிறது, மன சங்கடங்கள் ஏற்படுறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுறது எல்லாமே நமக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு சிறிய கோளாலேயே நமக்கு இவ்வளோ ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்த முடியுது அப்படின்னா இப்போ மற்ற கோள்கள் எல்லாம் எவ்வளோ மிகப்பெரியதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ அதுங்களோட தாக்கம் அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்காமல் இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகணம் அப்படிங்கிற நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அப்போவுமே சில தாக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு ஏற்படுத்துது. அதோட கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படுதுங்கிறனால அந்த கிரகண நேரங்களில் வெளியே போகாதீங்க, வீட்டிலேயே இருங்க, இல்லாட்டி இந்த தர்பை புல் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? நான் திரும்பவும் சொல்கிறது தான், நம்ம இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி, சயின்ஸ் இதெல்லாமே விட அவங்க பயங்கர மாடர்னைஸ்டாக, ஏன்ஷியண்ட்டாக வாழ்ந்தவங்க, சரிங்களா? ஸோ அப்போ அவங்களோட அந்த அறிவியல், அவங்களோட விஞ்ஞானம், அவங்களோட மெய்யியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரணம் இல்லாமல் சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த மொத்த அண்டமுமே எங்கேருந்து தோன்றுச்சுன்னா ஒரு பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா நிறைய கோள்கள், சூரியன், இந்த மாதிரி மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது வந்ததும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வந்தது தான் இந்த நவக்கோள்கள் அப்படிங்கிறதுமே நம்மளோட பூமியுமே. ஸோ அப்போ இங்கே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனித்து இயங்கக்கூடியது இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கணக்குடையதாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளோட தாக்கமுமே கண்டிப்பாக நம்ம மேலேயும் நம்மளோட மனதின் மேலேயும் இருக்கத்தான் செய்யும். சரி, அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ அது எப்படி உண்மையா அப்படின்னா ஆமாங்க, உண்மைதான். இது உண்மையான ஜாதகம் அப்படிங்கிறது 100% ஏன் யாருக்கு வேலை செய்யறது இல்லை அப்படின்னா இதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் எப்போ நமக்கு பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது எழுதுவோம் அப்படின்னா அந்த குழந்தை தன் தாயோட வயிற்றுலேருந்து அந்த யோனிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம எழுதுவோம், சரிங்களா?
ஆனால் உண்மையாலுமே அந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து நமக்கு வந்து கணிக்கப்படுகிறது, விதிக்கப்படுகிறதுனா என்னைக்கு வந்து நம்ம தாயோட வயிற்றுக்குள்ளே போய் நம்ம வந்து அந்த இடத்துல கருவாக உருவாக ஆரம்பிக்கிறோமோ அன்றே வந்து நமக்கு வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது எழுதப்படும். இதுதான் உண்மையான ஜாதகம் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து என்ன ஆனாலுமே வந்து 100% ஒரு துல்லியமான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாததுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இப்போ ஜோதிடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 98-99% வரைக்குமே வந்து அவங்க கொடுக்குற அந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து துல்லியமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து அகத்தியர் நாடி, சிவவாக்கியர் நாடி, அப்புறமா பிருகு நாடி, இந்த மாதிரி நிறைய நாடிகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து அப்போ யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி அங்கே அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து சரியாக பொருந்தி வருது அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை இயக்கிறோம். ஏன்னா சிலர் வந்து இப்போ அந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படிங்கிற இதுக்குள்ளே போகும்போது நான் தான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை நான் தான் வடிவமைக்கிறேன், எல்லாமே நான் இன்னைக்கு பண்ணுறது தான் இருக்குது. அப்படி இல்லைங்க. எல்லாத்தையுமே ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வருவீங்க. நீங்கள் இந்த பூமியில் இந்த இடத்துல இந்த தாய் தந்தைக்கு நீங்கள் வந்து ஜெனிக்கணுங்கிறதுலேருந்து இந்த நாளில் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஆல்ரெடி வந்து கணிச்சு வச்சுட்டு தான் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து யாரோ மேலே உட்காந்து பிரம்மன் எழுதுறாரு இல்லைனா வந்து அவர் எழுதுறாருன்னு கிடையாது. எல்லாமே நீங்களாக தான் அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு பிரம்மனாக இருப்பீங்க. நீங்கள் தான் இது எல்லாத்தையும் எழுதிட்டு வருவீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா வந்து உங்களோட வினைகள் தான். நீங்கள் செஞ்ச வினைகளுக்கு காரணமாக நீங்கள் செஞ்ச வினைகள்னால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்படி ஏற்படணும் அப்படிங்கிறத வந்து விதிச்சுட்டு வரப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த கிரகங்களில் வந்து அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க, சனி தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த தோஷங்கள் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா இந்த நவக்கோள்கள் அத்தனையுமே வந்து நம்மளோட உடம்பு மேலே வந்து ஆதிக்கம் அப்படிங்கிறது செலுத்தும். சரிங்களா? இந்த ஆதிக்கம் செலுத்தும் போது அது என்ன ஆகுனா, நம்ம சரியாக சொல்லணும்னா நம்ம உடம்புக்கே மேஜரான பார்ட் எதுங்க, நம்மளோட தலைப்பகுதி தான். கரெக்டுங்களா? இந்த தலை இல்லைன்னா இந்த கண்டத்துக்கு கீழே என்ன இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது சொல்ல போனால். சரிங்களா? அப்போது இந்த கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவமும் நம்ம வளரார் சொல்லுவார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த கண்டம், அதாவது இந்த ஆகாய பகுதிங்கிறது இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பே இயங்க முடியும். அதனால அப்போ என்ன ஆகுனா, நம்மளோட இந்த கிரகங்களோட மொத்த ஆதிக்கமுமே வந்து நம்மளோட மூளையில், நம்மளோட தலைப்பகுதிகளில் தான் வந்து அதோட மொத்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுனா, ஒவ்வொரு கிரகங்களோட அந்த தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, இதை வச்சு தான் வந்து தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல வந்து இந்த செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில நரம்புகள் இல்லைனா வந்து இந்த ஹார்மோன்கள் இல்லைனா செவ்வாய்னு சொல்லப்படுற இந்த ரத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலம் இல்லாமல் பலம் இழந்து இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுக்கில குறைபாடு இல்லைனா வந்து இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடாக இருக்குது அவங்களோட ஜாதகத்தில் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதெல்லாம் வந்து தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கிறது வந்து குறைபட்டு போயிருக்கு, சந்திரனோட அந்த வீரியம் 10 அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும்னா குறிப்பாக இந்த மனம் சார்ந்த நோய்கள், அதுவும் இல்லாமல் வந்து அப்புறமா வந்து நீர் சார்ந்த நோய்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பெண்களோட ஜாதகத்தில் வந்து யாருக்கு வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீச்சமாக இருக்கும், இல்லை சந்திரன் கூட சனி இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மென்சுரேஷன், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இர்ரெகுலராக வந்து பீரியட்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க ஜாதகத்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதன் வந்து யாரோட ஜாதகத்தில் வந்து குறைபட்டு அந்த பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தோஷம் அப்படிங்கிறது இருக்குன்னா இந்த நரம்பு சார்ந்தது, இந்த மாதிரி வந்து அது இல்லாமல் இந்த அறிவுத்திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும். குரு அப்படிங்கிறது வந்து அந்த குரு அப்படிங்கிறதோட வியாழக்கோளோட அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது யாருக்கு கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையின்மை இல்லைனா வந்து இந்த குழந்தை பிறப்பதற்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் வந்து அதோட ஆதிக்கம், அதோட அதிர்வுகள் வந்து நம்ம மேலே கம்மியாகிறது ஜாஸ்தியாகிறதோ, இது ரெண்டுமே சார்ந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். சரிங்களா? அதனால இங்கே ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சு தான் வந்திருக்கோம். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஜாதகம்ங்கிறது இல்லை, கோள்கள் இல்லை, நாள்கள் இல்லை அப்படின்னா வந்து இது யாருக்கு இல்லை அப்படின்னா வந்து நாளும் கோளும் யாருக்கு வேலை செய்யறதுனா யார் ஒருவன் வந்து உச்சநிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் வந்து இந்த நாள்களும் கோள்களும் வேலை செய்யாமல் நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து கோயில்கள் அப்படிங்கிறது வந்து கட்டியிருப்பாங்க.
நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியனில் ஆரம்பித்து நம்மளோட ராகு கேது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி நவகிரக சந்நிதிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த இடங்கள் அப்படிங்கிறது எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா சும்மா ஏதோ வந்து யாரும் கட்டிட்டு போகல இந்த விஷயங்களை. அந்தந்த இடங்கள்ல வந்து அந்தந்த கிரகங்களோட அந்த ஆதிக்கம் தாக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கனால அந்தந்த இடங்கள்ல வந்து கோயில் அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க. இந்த நவகிரக கோயில்களுக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா நான் வந்து மற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி டைம் பாஸாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்தது மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ அந்தந்த கோள்கள் வந்து நமக்கு அந்த பவர்கள் வந்து நமக்கு கம்மியா இருக்கு, அதோட ஆதிக்கம் நமக்கு ஜாஸ்தியா வேணும், இல்லை அதை கம்மி பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கோயில்களுக்கு சென்று வந்தால்தான் அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா கோயிலுமே மூலவரை வந்து வேற ஏதோ தெய்வங்கள் அப்படி இப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. சிவலிங்கம் அப்படிங்கிறது தான் தெய்வமா இருக்கும். அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறதுனா நம்மளோட பீனியல் கிளாண்டை தான் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அகத்தியர் பரிபூரணம் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து ராகு கேது தோஷ நிவர்த்தி, அப்புறமா வந்து சனி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சூட்சமா பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா நாளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் இல்லை வருடங்கள் ஆகும்போது இந்த கோள்களின் ஆதிக்கமும் கம்மியாகும், கோள்களின் தோஷமும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டு வரும். இப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் அத்தனை முறை நீங்கள் அந்த பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் பலனே கொடுக்காதானா அப்படி கிடையாது. இது வந்து 1% இல்லை 2% 5% வரைக்கும் பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆனால் முழுமையாக உங்களுக்கு வர பிரச்சனையை இதை தடுத்து நிறுத்துமானா கண்டிப்பாக அது வந்து நிறுத்தாது. சரிங்களா? ஏன்னா கோள்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண ரோபோட்ஸ் மாதிரி. இது வந்து யாருக்காகவுமே வந்து நிற்காது, அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வாசி யோகம் செய்கிறேன், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பரிகாரங்கள் செய்கிறேன், இந்த மாதிரி செய்யும்போது ஏன் வந்து அந்த கோள்களின் தாக்கங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செய்கிற விஷயங்கள் என்ன பண்ணால் உங்களோட ஆரா லெவல் அப்படிங்கிறத வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ வந்து அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கிரகங்களோட தாக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கிரகங்களோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் எதிர்த்து போராடுற உங்களோட ஆராசக்தி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த கிரகங்கள் வந்து இப்போ வந்து தலைக்கு வந்து தலைப்பாக இடம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பழமொழியில சொல்லுவாங்க. ஸோ அப்போதான் அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிகழும். ஸோ அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோள்கள் அப்படிங்கிறது கிட்ட வந்து யாருமே விளையாட வேண்டாம். கோள்கள் இருப்பதும் உண்மைதான். கோள்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துறது உண்மைதான். நம்ம ராவணன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவரை வந்து நம்ம வந்து சிவபெருமானின் அதிதீவிர பக்தர்னு சொல்லுவோம். அவருமே வந்து இறுதி காலத்தில் வந்து அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது ராமர் வந்து லக்ஷ்மணனை வந்து போய் நீ வந்து ராவணன் கிட்ட உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் கொடுத்த ஒரு உபதேசம் என்னன்னு தெரியுங்களா? நாளையும் கோளையும் என்றுமே வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமா நினைக்காத, அது வந்து மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடியது, எதா இருந்தாலும் நாளை கோளையும் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் வந்து அதனால தான் வந்து திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற நம்மளோட சைவ சமய குறவரில் ஒருத்தர் வந்து கோளறு பதிகம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடினதுக்கான காரணமும் அது. அதில் அவர் சொல்லுவார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். அவர் சொல்லும்போது என்ன ஆகுனா அந்த கோள்கள் அப்படிங்கிறது கட்டுப்பட்டு நிற்கும். ஏன்னா அவர் வந்து அந்த உச்ச நிலையில இருந்தவர். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற நிலைமைக்கு வந்து அது வந்து ஒரு சில தாக்குதல் இருந்தது மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியுமே தவிர கோள்கள் வந்து என்ன செய்ய நினைக்குதோ அது என்ன செய்ய நிர்ணயிச்சிருக்கோ அது கட்டாயமாக அது செஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவு பண்ணிக்கிறோம். நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, என்றைக்குமே வந்து ஜோதிடர் வேணா வந்து பொய் ஆகலாம், ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறது என்றைக்குமே பொய்யாகாது. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததுமே யாருன்னா நம்மளோட சித்தர்கள் தான் கொடுத்தது. இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம யாரை சொல்ல போனோம் அப்படின்னா வந்து புலிப்பாணி சித்தர், அப்புறமா அகத்தியர், இவங்கெல்லாம் தான் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் வந்து ஒரு இடத்துல வந்து புலிப்பாணி சித்தர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். புலிப்பாணி சித்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து ஒருவன் ஜோதிடம் சாஸ்திரத்தை வந்து மொத்தமாக கற்றுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஆயுசு காலம் தேவைப்படும். அதாவது 120 வயசு வேணும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இருக்க நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு கற்றுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் வந்து நம்மளோட இந்த கணிப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் எல்லா ஜோதிடருமே வந்து குறை சொல்கிறேன்னா அப்படின்னா கிடையாது. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கணிப்புகள் அப்படின்னு செய்யக்கூடிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நமக்கும் தெரிஞ்சவங்களுமே இங்கே நிறைய பேர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நாங்களே வந்து கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் பண்ணுற தப்புனாலையும் தவறுகள்னாலையும் தான் வந்து இப்போ எப்படி ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுலுமே வந்து அது அறகுறையாக படிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வருஷங்களாக வந்து அது வந்து தவறாக பேசப்பட்டது. ஆனால் இதுக்கு மேலேயும் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கோள்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா வந்து கோள்களோட ஆதிக்கங்கள் அதுலேருந்து இந்த நிவர்த்திகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேணும், ஆர்வமாக இருக்குன்னா அதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம அதையுமே ஒரு பதிவாக நம்ம பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாசி யோகம் இல்லைனா வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செய்ய என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த கிரகங்களின் தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் என்னைக்கு போய் நிற்கிறீங்களோ அன்னைக்கு வந்து கோள்களும் உங்களை வணங்கி நிற்கும். சரிங்களா? எப்படி நம்ம திருஞான சம்பந்தருக்கு வணங்கி நின்ன மாதிரி இல்லை முருகப்பெருமானுக்கு வணங்கி நிற்கிற மாதிரி நமக்கும் அது ஒரு நாள் வணங்கி நிற்கும். எப்போ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட பயிற்சி அப்படிங்கிறதுல முழுமை பெறும்பொழுது, உங்களோட மனம் அப்படிங்கிறது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வணங்கி நிற்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திக்கலாம். யோகம் இந்த மாதிரி தவ பயிற்சிகள் செய்யும்போது நமக்கு வந்து பெரிய தடையா வர ஒரு விஷயம், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா யமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம அந்த யமன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வந்து சித்தர்கள் வந்து கோழை அப்படின்னு சொல்லுவாங்க, யமனை வந்து கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் யமனை வந்து கோழை அப்படின்னு சொல்றாங்க, அந்த கோழையை நீக்கிறதுக்கான அந்த யமனை விரட்டி அடிக்கிறதுக்கான வழி என்ன